இப்போ ஹிஜ்ரத்து செய்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஹிஜ்ரத்து சம்பவம், மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து போன அந்த ஒரு சம்பவத்தில் நடந்த ஒரு பிரச்சனையை பாருங்கள். குகையிலே 3 நாள் தங்கி திரும்ப பயணத்திற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முன்னாள் ஒட்டகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்ப ஒரு ஒட்டகத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள், இப்படியே பயணமாகிற ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு பிடித்து வந்தாலோ, கொலை செய்து தலையை கொண்டு வந்தாலோ 1000 பொற்காசுகள் என்று அறிவித்து குறைஷிகள் கொடூர தாக்குதல் நடத்த மக்காவை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்த நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் அப்படியே பயணத்தில் அப்படியே போய்கொண்டிருக்கும் போது அபூபக்கர் அவர்களுக்கு ஒரே பதட்டம். பின்னால் திரும்ப 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 பார்த்து பார்த்து தான் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் தூரம் போன உடனே சுராக்கா என்று சொல்லுகிற அம்பெய்தில் வல்லவரான அதிவேகத்தில் செல்லக்கூடிய குதிரைகளை எல்லாம் தன் கைவசம் வைத்திருக்கிற சுராக்கா என்று சொல்லக்கூடியவன் அடையாளம் தெரிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறான். அபூபக்கர் அவர்கள் பார்த்தார்கள், அவரால் தாங்க முடியவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த சுராக்கா அதிவேக மின்னல் வேகத்தோடு என்னை நெருங்கி வந்தான். யா ரசூலல்லாஹ், பின்னாடி சுராக்கா வருகிறான், நமக்கு பின்னால் சுராக்கா வருகிறான், நம்மை அடையாளம் கண்டு கொண்டான், அவன் எதிரிகளிடத்திலே நம்மை காட்டி கொடுத்து விடக்கூடும், அவனால் நமக்கு நம்முடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடும், யா ரசூலல்லாஹ் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவர் அப்படியே ஏதோ இறைவசனங்களை ஓதிக்கொண்டு அப்படியே சென்றாராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார், 3 வில்லின் அளவுக்கு அவன் எங்களை நெருங்கிய உடனே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொஞ்சம் பேசினேன். யா ரசூலல்லாஹ், சுராக்கா நெருங்கி விட்டான் யா ரசூலல்லாஹ். என்ன அபூபக்கர், என்ன பிரச்சனை? மெல்ல கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுராக்கா நெருங்கி விட்டான் யா ரசூலல்லாஹ். நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இந்த அபூபக்கர் ஆகிய நான் சொல்கிறேன், என்னை நினைத்து நான் கவலைப்படவில்லை, அவனால் உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என நான் அழுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வாசகம், நாம் இருவர் மட்டும் இருக்கிறோம் என்று நினைக்காதே, நம்மோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று உமக்கு தெரியாதா என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நினைக்காதே, நம்மோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று உமக்கு தெரியாதா என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை செய்த உடனேயே அந்த சுராக்காவினுடைய குதிரையினுடைய கால்கள் எல்லாம் பாலைவனத்தினுடைய அந்த பூமிக்குள் புகுந்து சுராக்கா தலகுப்புற கீழே விழுந்து விட்டான். அவன் ஒரு மந்திரவாதியும் கூட. அவன் உடனே இந்த முஹம்மதுடைய பிரார்த்தனைக்கு ஏதோ அதிபயங்கரமான சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து அந்த சுராக்கா, முஹம்மதே என்னை காப்பாற்ற இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று முறையிட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் பிரார்த்தனை செய்தார். அவனுடைய குதிரை அப்பொழுதுதான் எழுந்தே நின்றது. சுராக்கா சொன்னான், எனக்கு ஒட்டகம் உண்டு, ஆடு உண்டு, மாடுகள் உண்டு, குதிரைகள் உண்டு, எனக்கு நிறைய ஆட்டு மந்தைகளும் ஒட்டக மந்தைகளும் உண்டு, முஹம்மதே வேண்டுமானால் தங்கி பால் அறிந்து விட்டு அதை வேண்டுமானால் ஓட்டிச் செல்லுங்கள் என்று சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதுவும் வேண்டாம், பார்த்த செய்தியை மட்டும் வெளியே நீ சொல்லாமல் இருந்தால் போதும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நினைத்து அவர் அழுகலையாம். யா ரசூலல்லாஹ், உங்களை நினைத்து அழுகிறேன், உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என நான் அழுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்த பாசம் அழுகைக்குரிய காரணம்.